தனி மனிதன். நான் தான் அகோரி, நான் சாமி, ஒருத்தனோட பிறப்பும் இறப்பும் என்னால சொல்ல முடியும். நீ பார், நீ இப்ப சாவ, இப்ப நினைச்சா நான் உனக்கு மாந்திரிகம் பண்ணுவேன். அவ்வளவு அதுக்கு உங்க கருத்து எதுவும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதர்வண வேதம்னு ஒண்ணு இருக்குது. இந்த சூனி வைக்கிறதெல்லாம் அதை சொல்லு. அதை வந்து அந்த வேத விற்பனர்கள் அதை அதிகமா படிக்க மாட்டாங்கம்மா. வயிற்ற கிழிச்சு குடலை வெளியே காட்டுறாங்க. நிஜமாலுமே? ஆமா, அந்த போட்டோ போட்டாங்க. வயிற்ற கிழிச்சு குடலை வெளியே காட்டுறாங்க. எப்படி முடிஞ்சதுன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் சிலதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. இருக்கலாம், எல்லாத்துக்குமே என்னால் வந்து விளக்கம் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதை அவங்கள கேட்கணும். அவங்களுக்கு அந்த சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்க கேட்கணும். இந்த கலையரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிணங்களோட உடல் உறவு வச்சிருக்கேன், நான் பிணங்களை சாப்பிட்டிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கேன், அதுல வந்து ஒரு விதமான தாந்திரிக சக்தி இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அது ஒரு சக்தி. அது அந்த சக்தி, அந்த மாதிரி ஒரு வசியப்படுத்துற சக்தி அந்த சாமியார்களுக்கு. இதுல கூட பாத்தீங்கன்னா தொழில் போட்டி பொறாமை. ஒரு சாமியார் இன்னொரு சாமியார போலின்றது, ஒரு சாமியார் இன்னொரு சாமியை வந்து தப்பா பேசுறது, திட்டுறது. அவனை நம்பாது அப்படின்னா சரி, அப்ப அந்த ஆளுட்டு என்ன இருக்கு விளம்பரத்துக்கு பண்றதுதான். கையில ஒரு மைட்டப்பா வச்சிருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி என்னடா இந்த பேய் அங்க வந்து ஒரு அடி அடிச்சிருச்சு பாரு, இந்த இடத்துல கிழிச்சிருச்சு அப்படின்பா. கொஞ்சம் காயம் இருக்கும். பெண்களுக்கு தான் அது வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பேய் பிடிக்கிறதே கிடையாது, ரொம்ப கம்மி. பெண்களுக்கு தான் பிடிக்கும். எங்க ஊர்ல எல்லாம், சேலத்துல எல்லாம் புளிய மரத்து பேயினே தனியா உண்டு. பேய்கிட்ட பேசுவான். எங்கடா இருக்குது உனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏய் ஜாக்கிரதை, வச்சிருக்க பார்த்தல. நாங்க பைத்தியமா முன்னாடி போயிட்டு இருந்தோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேக் ஒன் தமிழ். இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் தான். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கோம். வழக்கம் போல வந்து பூசி முழுப்பாம நல்லா நேர்மையான பதிலா சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஊர்ல வந்து நிறைய சாமியார்கள் வந்து திடீர்னு உருவாராங்க. புரியா, அதுல யார் உண்மை யார் போலி அப்படின்னே தெரியல. மக்களே வந்து நிறைய குழம்பி போற அளவுக்கு சாமியார்கள் வந்துட்டாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? காலகாலமா உள்ளது. காலகாலமாவா? காரணம் என்னன்னா, இந்த சாமியாரா போறதுக்கு அடிப்படை காரணமே சாவை கண்டு பயப்படுறது. சாவை கண்டு பயப்படுறதா இல்ல பணத்தை பார்த்து ஆசைப்படுறதா? சாவை கண்டு பயப்படுறவன் அவன் தான் வந்து சாமியார் ஆவான். இங்க ஏன் சாமியார் ஆகிறதுக்கு எதுக்காக சாவை கண்டு பயப்படுறான் ஆகிறான்னா, உன்னை நான் முழு நேரமும் கும்பிடுறேன், என்னை கொண்டுடாது. கொஞ்ச நேரம் கும்பிடுறவனுக்கு நீ ஏதோ பலன்லாம் கொடுக்குறேன், நான் உன்னையே நம்பி இருக்கிறேன், என்னை சாகடிச்சிடாதங்கிற பயந்தவன் தான் சாமியார் ஆகிறான். வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து அது சில சமயத்துல இந்த சாமியார் உயிரோடு இருக்கிறதுக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கதை விடுவான். இவனுக்கு பொழப்பு நடக்கணும் இல்லையா, பொழப்பு நடக்குது, இவனுக்கு சாப்பாடு வேணும். இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு இவன் பின்னாடி போனால் நாமளும் சாக மாட்டோன்னு போகிறவங்க கொஞ்சம் பேர். அப்படித்தான் சீடர்கள் உருவாகிறது. அப்புறம் மனித இனத்துக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை வந்து குழந்தையின்மை. இந்த குழந்தை இன்மைங்கிறத வந்து குழந்தை இது பேரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு இருக்கும். அந்த சாமியாருக்கு வந்து ஒரு இது ரொம்ப நாளா நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய சாமியார்கள் வந்து சொல்றாங்க. அப்படி என்னதான் சார் அங்க பண்ணுவாங்க? கருத்தரிப்பதற்கான சக்தி உள்ள மருந்துகள் இருக்கலாம். இப்போ வந்து பாக்யராஜ் வந்து ஒரு முருங்காய் வந்து இது பண்ணார். ஆமா, முந்தான முடிச்சு படத்துல செக்ஸுக்கு வந்து முருங்காய் சாப்பிட்டா செக்ஸ் வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாரு. அது உண்மையோ பொய்யோ, அந்த சீசன்ல முருங்காய் பயங்கர வியாபாரம் ஆச்சு. அது மாதிரி சில சாமியார்கள் வந்து அது மாதிரி சில மருந்துகள் இருக்குது. வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கும், விந்தணுக்களை அதிகப்படுத்துறதுக்கும், பெண் கருப்பையை சுத்தப்படுத்துறதுக்கும் பல கஷாயங்கள்லாம் இருக்கு. ஒருவேளை மூலிகை கஷாயம் நிறைய மூலிகை கஷாயம் இருக்குது, உண்மையே இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க இல்லை இன்னைக்கு இல்லை. அவங்க வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, மலை வேப்பிலை. அது என்னன்னு தெரியாது, என்னன்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை குடிச்சிங்கன்னா கடுமையாக வாந்தி வரும், அந்த வாந்தியை பற்றி கவலைப்படாதீங்க, சுத்தமாயிடும் வயிறு. இதாவது அது அவங்க தான் சொன்னாங்க. கருப்பை சுத்தாயிடும், சுத்தாயிடுச்சுன்னா உங்கள் குழந்தை பிறக்கும். 3 தடவை தான் கொடுப்பேன், 3ஆவது தடவைக்குள்ளார கருத்தரிச்சிடணும். கருத்தரிக்கலைன்னா இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதை கொடுப்பாங்க. கொடுத்து
2 தடவை ஃபெயிலியர் ஆகும், 3வது தடவை சக்சஸ் இத்தனை நாள் வந்து சோஷியல் மீடியால ஒரு வியூஸ்க்காகவும் சரி அவரோட என்ன வாட் எவர் இட் இஸ், அதாவது வந்து பயங்கர ட்ரெண்ட்ல இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு நான் வந்து அகோரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கலையரசன். அது மட்டும் இல்ல, நான் பிணங்கள் தான் சாப்பிடுவேன், ட்ரெஸ் இல்லாம இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த வந்து அவர் பரவலா வந்து நிறைய பதிவுல சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்களும் இத பத்தி சிந்திக்காம சற்று கூட யோசிக்காம போயிட்டு அங்க நிக்கிறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. இத பத்தி நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? ஒரு இதெல்லாம் வந்து வித்தியாசமான முறைகள்ல போகணும்னு நினைக்கிற பல பேர் இருப்பாங்க. ஒரு சாமியார் வந்து ம். அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய கொடுமை. ஆ. 450 பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? இல்ல சார். 450 பேர் ஐயோ. தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்க. அந்த ஆள் சொன்னான்னு சொல்லி உடனே அப்படியே ஒரு கூட்டமா உட்காந்து மாச சூசைட். அவரை சும்மா விட்டாங்க சாமியார? அந்த ஆளும் சேர்ந்து செத்து போயிட்டான். போறவர் இந்த 450 பேரையும் பண்ணிட்டாரு. 450 பேர் ஒரே நேரத்துல அமெரிக்காவில. இந்த கலையரசன் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பிணங்களோட உடல் உறவு வச்சிருக்கேன், பிணங்களை சாப்பிட்டிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கேன், அதுல வந்து ஒரு விதமான தாந்திரிக சக்தி இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் மன வக்கரம், ம். சைக்கலாஜிக்கல் இது பிரச்சனை. ஆக்சுவலா வந்து உயிருள்ள மனுஷங்க, அதாவது ஆண் பெண் உணர்ச்சியோட இருக்கிறவங்க உடல் உறவு வச்சாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றாங்க. அது எப்படி சார் போய் போய் ஒரு பிணத்தோட வைக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் மாறுது? அது மனநிலையில பாத்தீங்கன்னா அது ஃப்ராய்டு தான் நிறைய அதை பத்தி இப்ப எழுதியிருக்காரு. ஆ. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஐசங்க் போன்றவர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து வருஷக்கணக்காக விளக்கம் கொடுத்துட்டு இருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை. தனி மனிதன், நான் தான் அகோரி, நான் சாமி, ஒருத்தனோட பிறப்பும் இறப்பும் என்னால சொல்ல முடியும், நீ பார், நீ இப்ப சாவ, இப்ப நினைச்சா நான் உனக்கு மாந்திரிகம் பண்ணுவேன், அவ்வளவு இது. அதுக்கு உங்க கருத்து எதுவும் இல்லையா? இல்ல, அது மாதிரி ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணாங்க. அதுல வந்து வசியம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணும்போது ஒருத்தர் வந்து வாலண்டியர் பண்ணாரு. என்ன வசியம் பண்ணிட்டு இருந்தாரு. 6 மாசத்துல நீ உனக்கு இது மாதிரி ஆகும்னு சொல்லி எல்லாம் ஒரு ஏதோ இதெல்லாம் கொடுத்தாரு, சூனியம் வைக்கிறேன்னாரு. ஒன்றும் ஆகலை. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதர்வண வேதம்னு ஒண்ணு இருக்குது. ரிக்வேதம் வந்து 4 பாகங்கள். ரெக்கு, யஜுர், சாமம், அதர்வணம். இந்த அதர்வண வேதங்கிறது வந்து பில்லி சூனியம் வைக்கிறதுன்னு. இந்த சூனியம் வைக்கிறதெல்லாம் அதை சொல்லு. அதை வந்து அந்த வேத விற்பனர்கள் அதை அதிகமா படிக்க மாட்டாங்கம்பாங்க. ஆனா அதை பத்தி தெரிந்தவர்கள் வந்து கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன். கேரளா பத்தி மாந்திரிகத்துக்கு ஃபேமஸ். ஒரு தடவை இல்லஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் அந்த ஆர்டிக்கிளே பெருசா போட்டோஸோட வந்து வயிற்ற கிழிச்சு குடலை வெளியே காட்டுறாரு. நிஜமாலுமேவா? ஆமா, அந்த போட்டோ போட்டான். வயிற்ற கிழிச்சு குடலை வெளியே காட்டுறாரு. எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் சிலதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. இருக்கலாம், எல்லாத்துக்குமே என்னால் வந்து விளக்கம் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதை அவங்கள கேட்கணும். அவங்களுக்கு அந்த சக்தி எப்படி வந்தது அப்படிங்கிறது அவங்க கேட்கணும். அல்லது நமக்கு முன்னாடி ஒரு மாயை இது பண்ணுறாங்களா. சில மேஜிக் ஷோ எல்லாம் நடக்கும். ஆமாம் சார். அந்த மேஜிக் ஷோவில் ஒருத்தர் வந்து பேரை மறந்துட்டான், அவர் ரொம்ப ஃபேமஸ். வாயில வந்து முட்டை எடுத்து இல்லை, அது மாதிரி இல்லை. அவரை வந்து சிலுவை மாதிரி இது வச்சு அதில் வந்து சங்கிலியில் கட்டி பூட்டிட்டான். விலங்கெல்லாம் போட்டு பூட்டியாச்சு. பூட்டிட்டு காலுக்கு எல்லாம் ஒரு 10-15 விலங்கு சங்கிலி போட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு வந்து ஆடியன்ஸோட அவர் நின்றுக்கிட்டார். ஒரு திரை வருது, அப்படியே அந்த கூடாரம் மாதிரி வருது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப் அப்புன்னு அவர் உள்ள இருந்து சவுண்ட் வருது. உடனே அந்த திரையை அப்படியே மேலே தூக்குறாங்க, அந்த கூடாரத்தை மேலே தூக்குறாங்க. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேற, அந்த ட்ரெஸ்ஸு பூரா வாயில கவிக்கிட்டு இருக்காரு. அதே செயின்ல அப்படியே நிக்கிறாரு. திரை வந்து போறதுக்குள்ள எல்லாத்தையும் அவுத்து வாயில வச்சு எப்படி முடிஞ்சது? 5 நிமிஷத்துல. இதுதான் கண்கட்டி வித்த. அதுதான் அவர் சொல்ற. எப்படியா செஞ்சேன்? எல்லாம் ட்ரிக்கு தான், எல்லாம் ட்ரிக்கு தான். இதுல எதுவுமே மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, ஒண்ணு நான் ஏமாத்தினேன், அவ்வளவுதான். சார், ஆக்சுவலா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவோம். இந்த பேய் பிடிக்கிறது வந்து உண்மையா? நிறைய பேர் பேய் ஓட்டுறேன் அதை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வித்தைகளை அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்லையே சார்? ஒரு காலம் சொன்னது அமாவாசை அதுமா, நீங்க அந்த சைடு போய் பாருங்க. அதான் சொல்றேன், ஒரு காலத்துல தெருவுக்கு தெரு 2 பேர் பேய் பிடிச்சவங்க இருப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் சேலத்துல எல்லாம் புளிய மரத்து பேயினே தனியா உண்டு. பேயில புளிய மரத்து. ஆமா, புளிய மரம் தான் ரொம்ப ஃபேமஸ். வேற ஆலமரத்துல எல்லாம் பேய் அதிகமா இருக்காது. புளிய மரத்து பேய். புளிய மரம் இருக்குதுன்னா அது பேய் பிடிச்ச மரம்னு சொல்லுவாங்க. அதுல போய் காய் கூட பறிக்க மாட்டாங்க. அது எப்படி பேய் பிடிச்ச மரம்னா என்னன்னாக்கா, இந்த சாமி வந்து ஆடி இந்த பேய் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அந்த மரத்தடியில் உட்கார வச்சு சவுக்குல எல்லாம் அடிச்சு அவங்க தலைமுடியை வெட்டி அதை வந்து இது பண்ணி அந்த ஆணி அடிச்சுட்டாங்களா, அந்த பேய் அந்த புளிய மரத்துல ஏறிடுச்சுன்னு அர்த்தம்.
அது அது அந்த புளிய மரம் வந்து பேய், அதை தான் வேப்ப மரத்தில் பேய் ஒன்று ஆடுதுன்னு சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களை அந்த மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாது அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை அதை தான் அவன் எழுதுனார். சரி, ஆனா அது பேய் பிடிக்கிறதா? இன்னைக்கு அது மாதிரி இல்லை. அன்னைக்கு அவ்வளோ தெருவுக்கு தெரு 2 பேர் இருந்தாங்க. தெருவுக்கு எங்க செட்லயே ஒருத்தர் இருந்தான் கோவிந்தன்னு, ஒரு பிராமணவன். அவன் தான் லீடர் மாதிரி இருப்பான் எங்களுக்கு. உடுவான் பாருங்க கதை. கையில ஒரு மை டப்பா வச்சிருப்பான் எப்பவுமே, உழுவுண்டு டப்பா. அந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்கும் போது, எலிமெண்டரி ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது, அவன் வேற ஸ்கூலு, தேர்வுல கடைசி வீடு அவங்களுது, மொதல் வீடு எங்களுது. நாங்களாம் செட்டா இது பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு வந்தான், எனக்கு மந்திர தந்திரமா கற்றுக் கொடுத்துட்டாங்க, பேயெல்லாம் இப்போ என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி என்னடா இந்த பேய் அங்கே வந்து ஒரு அடி அடிச்சிருச்சு பாரு, இந்த இடத்துல கிழிச்சிருச்சு அப்படின்பா. கொஞ்சம் காயம் இருக்கும், இவனே கிழிச்சுக்குவான், இவனே கிழிச்சுக்கிட்டு காயம் இருக்குது. உடனே அந்த மை டப்பா எடுப்பான் அப்படின்ட்டு அப்படி மூடிடுவான். இப்போவா பார்க்கலாம் அப்படின்பா. பேய்கிட்ட பேசுவான். எங்கடா இருக்குது, உனக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏய் ஜாக்கிரதை வச்சிருக்கேன் பார்த்தல. நாங்கள் பைத்தியமாக முன்னாடி போயிட்டு இருந்தோம். கோவிந்த பேய் ஓட்டுறாங்க அப்பவே இல்ல. ஆமா, உங்களே ஏமாத்திருக்கான் பாருங்க. அப்புறம் தான் சொன்னா, ஏன்டா அறிவு கட்டுறோம்னு சொல்லி போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த ஹிப்னாட்டிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கட்டுப்பாடு, மைண்ட் ரீதியா கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரது தானே. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது ஒரு சக்தி. அது சைக்காட்ரி, அதாவது மனநல மருத்துவர்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க, அவங்க செய்வாங்க. ஆமா, அது ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு, அது செய்வாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போவாங்க, பண்ணி இது பண்ணுவாங்க. அது ஒரு சக்தி. அது அந்த சக்தி, அந்த மாதிரி ஒரு வசியப்படுத்துகிற சக்தி அந்த சாமியார்களுக்கு இருக்கும். அதுதான் காரணம். அகோரியா இருக்கிறவன் வந்து இது பண்ணிட்டு வரான்னா, சரி அவன் பின்னாடி போய் பார்ப்போமே ஏதாவது. அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்னு வச்சுக்கோங்க, அதாவது வரம்பு கடந்த செல்வம் சேர்ந்துருச்சு, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது மாதிரி ஓவர் பணம் பணம் வந்த இடத்துல இந்த மாதிரி சோகம் இல்லாமல் இவனுக்கு தான் சாமியாரை தேடி போவாங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா தொழில் போட்டி பொறாம, ஒரு சாமியார் இன்னொரு சாமியார போலின்றது, ஒரு சாமியார் இன்னொரு சாமியை வந்து தப்பா பேசுறது, திட்டுறது. சோ இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி திட்டிக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஆன்மீகத்துல வந்து நல்ல காசு சம்பாதிக்கிறதுனாலயோ என்னவோ தாம் பிசினஸ் அடிபட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை அடிபட்டு போறது இல்ல, அது ஒரு டைப் ஆஃப் விளம்பரம். அவனை நம்பாதே அப்படின்னா சரி, அப்ப அந்த ஆளுட்டு என்ன இருக்கு விளம்பரத்துக்கு பண்றதுதான். ஆனா இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அற்புதமான தொழில் வந்து சாமியார் தொழில். ஆக்சுவலா இந்த பேய் பிடிக்கிறதுக்கு டாக்டர்ல ஏதாவது டேர்ம் வச்சிருக்கீங்களா? ஹிப்னாட்டிக்ஸ் நாங்க சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போடுவோம். ஹிஸ்டரிக்கல், அதுக்கு எங்க மொழியில வந்து அது ஹிஸ்டீரியான்னு பேர். ஹிஸ்டீரியா. ஆமா, ஹிஸ்டீரியா பெண்களுக்கு தான் அது வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பேய் பிடிக்கிறதே கிடையாது, ரொம்ப கம்மி, பெண்களுக்கு தான் பிடிக்கும். அதுங்க வந்து மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, இதெல்லாம் இது பண்றதுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆடி அந்த காலத்துல இதெல்லாம் அந்த டெக்னிக் நிறைய வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எடுபடுறது. ஹிஸ்டீரியா. அது பாத்தீங்கன்னா நீங்க ஆடான்னு ஆடுவாங்க, கிளையெல்லாம் விழுவாங்க, காயமே படாம வருவாங்க, ஜாக்கிரதையா இருப்பாங்க, தெளிவு. அதெல்லாம் அதுல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா சார்? ஏதோ கமலஹாசன் வசனம் தான், இல்லைன்னு நான் சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும். இருந்தா நல்லா இருக்குமா? அவ்வளவு. ஏன் சார், உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை நீங்க தாண்டி வந்திருப்பீங்க, எவ்வளோ லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு மேல வந்து வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதை விட இருக்கா இல்லையா? இருக்கலாம், இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது? அவர் இருக்காருன்னா ஏன் இருக்காருன்னு நீங்க நம்புறீங்க? நீங்க ஏன் கடவுளை நம்புறீங்க? படைச்சதே அவர் தானே சார். அப்ப அவரை யார் படைச்சா? அது தெரியலையே. அப்புறம் அது மாதிரிதான் என்ன யார் படிச்சாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க கடவுள் சொல்றீங்க, நான் கடவுளை யார் படைச்சான்னு நான் கேட்கிறேன். அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? கடவுள்னாக்கா நீங்க வந்து எல்லாத்தையும் படைத்தவன் கடவுளுங்கிறீங்க. அப்ப அந்த கடவுளை ஒருத்தர் படைச்சிருக்கணும் இல்லையா? தானா தோன்றி இருக்க முடியாதுங்கிறது தான் உங்களுடைய தத்துவம். கடவுளால் தான் படைக்கப்பட்டிருக்கணும். அப்ப அந்த கடவுளை யார் படைச்சாங்கிறது தான் கேள்வி. இதை விட தெரியாத கேள்வி. பொதுவா மக்கள் வந்து யார் என்ன வந்தாலுமே ஏமாந்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான். அதுலயும் ஒரு படி மேல போய் அகோரிகள், சாமியார் அப்படி இப்படின்னு சொன்னாலே மக்கள் போய் கண்ணை மூடிக்கிட்டு விழறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க காலத்தை விட்டுருங்க, இப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோசியல் மீடியா அவ்வளவு இதா இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். இருந்துமே மக்கள் ஏன் வந்து போலி சாமியார், போலி விஷயங்கள்னு தெரிஞ்சும் போய் விழறாங்க? மக்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லையா? அதைத்தான் சொல்றோம்மா, பல்வேறு வகையான சூழ்நிலையில வந்து அமைதியை தேடுறாங்க.
ம், அந்த அமைதியை தேடி போறதுக்கு, ஒரு நிம்மதியை தேடி போறதுக்கு பல்வேறு வகையில போறாங்க. ஒருவேளை இவர் பின்னாடி போனா நல்லா இருக்கும். ம், இன்னொன்னு வந்து அட்வென்ச்சர். ம், இவரு கூட போனாக்க இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணலாம். அது மாதிரி ம். என்னத்துக்கு நேரா நடக்கணும், சைட்ல நடந்து பார்ப்போமே. ஆ. இது மாதிரி மனசுல வரும். ஒருத்தவங்க செய்யறத பார்த்து இன்னொருத்தவங்க ஏன் செய்யறது. செய்யணும் அப்படின்னு. இப்போ ரஜினிகாந்த் இருக்காரு. எல்லாம் சிகரெட் எடுத்து இப்படி குடிப்போம். அவர் சிகரெட் எடுத்து தூக்கி வாயில போடுவாரு. போடுறாரு. அது ஒரு ஸ்டைலு. அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? 10 பேர் ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி தான் அது. மிகவும் அருமையாக உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்காக மிகவும் சிறப்பான பதில்கள் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.